ஈஸ்டர் தாக்குதலின் விசாரணைகள் முடிவுக்கு வந்திருப்பதாக இன்றைய தினம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரதான சூத்திரதாரிகள் இப்பொழுது தீர்ப்புக்காக காத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நௌஃபர் மௌலவி உட்பட 24 பேருக்கு நீதிமன்றம் தீர்ப்பெழுதப் போகிறது என்கின்ற செய்தி இன்று பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் மஹிந்த ராஜபக்சவின் மகன் சிக்கப்பட்டிருக்கின்ற மற்றொரு ஊழல் விவகாரம் இன்றைய தினம் விசாரணைக்கு வந்திருக்கிறது. அவை தொடர்பாக ஆராய்வதுதான் இன்றைய காணொலியாக இருக்க போகிறது. வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். கடந்த 5 வருடங்களாக விசாரணை நடத்தப்பட்டு வந்த ஈஸ்டர் தாக்குதலின் இறுதி கட்டத்தை இப்பொழுது நெருங்கிவிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. பல்வேறுபட்ட நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட தொடர் விசாரணையை அடுத்து இப்பொழுது பிள்ளையான் தரப்பு மொழி பிதுங்குகிறது என்று சொல்கின்ற அளவிற்கு இப்பொழுது வந்திருக்கிறார்கள். பிள்ளையான் தரப்பு மீதும் சுரேஷ் சலே மீதும் இப்பொழுது விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டு இப்பொழுது விசாரணை இறுதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரவு பகல் பாராது இடம்பெற்ற இந்த ஈஸ்டர் விசாரணையிலே பல்வேறுபட்ட தகவல்கள் வெளிவந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நௌஃபர் மௌலவி உட்பட 24 பேருக்கு இப்பொழுது தீர்ப்பெழுதுவதற்காக நீதிமன்றம் காத்திருக்கிறது. இவற்றின் பின்னணியில் செயற்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற பல நபர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட இருக்கிறார்கள் என்கின்ற விடயமும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மலேசியாவில் இருக்கின்ற பிரதான சூத்திரதாரி என்று சொல்லப்படுகின்ற மற்றொரு நபரும் மிக விரைவிலே கைது செய்யப்பட போகிறார் என்கின்ற செய்தி இப்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இவற்றின் பின்னணியில் சம்பந்தப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சில நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணைகள் முடிவடைந்திருக்கின்றன. 247 நாட்கள் நடைபெற்ற இந்த விசாரணையில் இப்பொழுது தீர்ப்பு வரப்போகிறது. இலங்கை வரலாற்றிலே ஒரு விடயம் இவ்வளவு பெரிய பாரதூரவனான விடயமாக பார்க்கப்பட்டிருக்கிறது என்றால், 247 நாட்கள் ஒரு விசாரணை இடம்பெற்றிருக்கிறது என்றால் அது இலங்கை இடம்பெற்ற முதலாவது பெரிய ஒரு விசாரணையாக இருக்கப் போகிறது. இந்த விசாரணையின் பின்னணியில் அரசாங்கம் தாங்கள் மேற்கொண்ட அந்த குறிக்கோளை நிறைவேற்றி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து, ஈஸ்டர் தாக்குதலுக்குரிய பிரதான சூத்திரதாரிகளை நாங்கள் கண்டுபிடிப்போம் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் மிக பெரும் கைது ஒன்றுக்காக இப்பொழுது காத்திருக்கப்படுகிறது. அந்த கைதிலே வெளிநாட்டில் இருக்கின்ற ஒரு சில நபர்களும் உள்ளூரில் இருக்கின்ற ஒரு சில நபர்களும் முன்னாள் இராணுவத்தில் இருந்தவர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு சில நபர்களும் மிக விரைவிலே கைது செய்யப்பட போகிறார்கள் என்கின்ற செய்தி இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தேவாலயத்தின் மீது குண்டு தாக்குதலை மேற்கொண்டு அதிலிருந்த மக்களை கொலை செய்து ஆட்சிக்கு வந்தவர்கள் யார் என்பது மக்களுக்கு தெரியும். மக்கள் அவற்றின்பால் மிக தெளிவாக இருக்கிறார்கள். யார் இந்த தாக்குதலை மேற்கொண்டது, யாருக்காக, யாருடைய தேவை நிறைவேறுவதற்காக இந்த தாக்குதல் இடம்பெற்றது என்பதெல்லாம் நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனவே உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இருவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. பாதுகாப்புக்கு பொறுப்பாக இருந்தவருக்கும் போலீஸ் மா அதிபருக்கும் ஏற்கனவே மரண தண்டனை விதிக்கப்பட்டு அவர்கள் சிறையிலே இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். இப்படி இருக்கின்ற நிலையில் உண்மையிலே இதனது பிரதான சூத்திரதாரியாக இருந்தவர் நௌஃபர் மௌலவி என்று சொல்லப்படுகின்ற வேளையிலே உதயகம்மம்பில் எழுதிய புத்தகத்திலே அவை மாற்றப்பட்டிருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஆனாலும் இப்பொழுது இடம்பெற்ற அந்த விசாரணைகளில் ஒரு திருப்தி ஏற்பட்டிருக்கிறது என்றும் அந்த விசாரணையினுடைய தீர்ப்பு நேற்றைய தினம் இறுதியாக அதனது முடிவுகள் யாவும் இறுதி செய்யப்பட்டிருக்கின்றன என்றும் பெரும்பாலும் இதிலே தண்டனை அனுபவிக்கப் போகிறவர்கள் யாராக இருப்பார்கள் என்கின்ற கேள்வி இப்பொழுது பலரிடம் எழுந்திருக்கிறது. 2029ஆம் ஆண்டு ஜனாதிபதி கனவோடு இருக்கின்ற ஒரு சிலரும் இவற்றுக்குள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களது கனவும் தவிடுபொடியாகி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. பிள்ளையான் போன்றவர்களும் பிள்ளையானோடு சேர்ந்து இயங்கினார்கள் என்று சொல்லப்படுகின்ற பிள்ளையானது கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஒரு சிலரும் இவற்றின் பின்னணியில் கைது செய்யப்பட போகிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கின்ற பிள்ளையான் மற்றும் முன்னாள் புலனாய்வு அதிகாரி சுரேஷ் சலே போன்றவர்களும் இவற்றின் பின்னணியில் இருக்கிறார்கள் என்கின்ற விடயம் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. இப்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்ற விடயம் இந்த தீர்ப்பு எப்போது அறிவிக்கப்பட போகிறது என்பதாகத்தான் இருக்கிறது. பலர் கைது செய்யப்பட போகிறார்கள். கைதின் பின்னணியிலே தான் தீர்ப்பு வெளிவரும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட நாட்கள் விசாரணையிலே வெளிவந்திருக்கின்ற பல உண்மைகள், பல திடுக்கிடும் சம்பவங்கள், பலர் இவற்றோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற விடயங்கள் எல்லாம் இப்பொழுது வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. எனவேதான் ஒரு விடயத்துக்கு நீதி கிடைக்கும் என்று நம்பினவர்களுக்கு இன்று நீதி கிடைத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. நீதி தேவதை தனது கரங்களை அகல விரித்து பலரை
கரம் பெற்றிருக்கிறார் என்று சொல்ல தோன்றுகின்றது. இறந்து போன அந்த ஆத்மாக்கள் இனி சந்தோஷப்படும் என்றும் சொல்லப்படுகிறது. ஒரு ஈஸ்டர் தாக்குதலில் பிரதான சூத்திரதாரிகள் இனி கைது செய்யப்பட போகிறார்கள். இவற்றின் பின்னணியில் யார் இருந்தார்கள் என்று நான் சொல்வதை விட உங்கள் பலருக்கு புரிந்திருக்கும் இவற்றின் பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பது. எனவே அவர்கள் தண்டனையை எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பது மட்டும் இப்பொழுது எங்களுக்கு புலனாகி இருக்கிறது. சரி, இவை இப்படி இருக்கின்ற வேளையிலே அரச தரப்பு சாட்சியாக ஒரு சிலர் மாறி இருக்கிறார்கள் என்கின்ற விடயமும் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தோடு சம்பந்தப்பட்ட நபர்கள் ஒரு சிலர் அரசாங்கத்தின் பக்கம் வந்து சாட்சி சொல்லி இருக்கிறார்கள். இதுதான் இதனது முடிவுக்கு காரணமாக இருக்கிறது. யார் இதை திட்டமிட்டார்கள், யார் இவற்றின் பின்னணியில் இருந்திருக்கிறார்கள், இவற்றை செய்ய சொன்னவர்கள் யார் என்பது போன்ற சகல விடயங்களும் சாட்சிகளோடு நிரூபிக்கப்பட்டுவிட்டன. முன்னர் இருந்த அரசாங்கங்கள் இவற்றை மூடி மறைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தன. குறிப்பாக உதயஹம்பம்பில் எழுதிய புத்தகத்தில் அவர் தெரிவித்திருக்கிறார், இஸ்லாமிய ஒரு மதவாத அமைப்பினராலே இவை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்பது போன்று உதயஹம்பம்பில போன்றவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த உதயஹம்பம்பிலவின் கொக்கரிப்பின் பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தால் 2029 ஆட்சி கனவோடு இருப்பவர்கள் தான் இவரின் பின்னணியில் இருந்திருக்கிறார்கள். அவர்களை காப்பாற்றி அவர்களோடு சேர்ந்து தாங்களும் குளிர் காய்வதற்கு உதயஹம்பம்பில விமல் வீரவன்ச போன்றவர்கள் முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பது திட்ட தெளிவாக தெரிய வந்திருக்கிறது. இனி விசாரணையின் முடிவிலே பலர் கைது செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி இருக்கின்ற நிலையில்தான் ஜனாதிபதி இந்த மரண தண்டனை தொடர்பான ஒரு கருத்தையும் இப்பொழுது தெரிவித்திருக்கிறார். எனவே மரண தண்டனை நிறைவேற்றப்பட போகிறதா என்றால் உண்மையில் நிறைவேற்ற வேண்டிய ஒரு தேவை இப்பொழுது எழுந்திருக்கிறது. இந்த பயங்கரவாத தாக்குதல்கள், போதைப் பொருள் கடத்தி பல இளைஞர்கள் யுவதிகளை போதையும் பால் இட்டுச் செல்கின்ற நபர்களை மரண தண்டனை வழங்கப்பட வேண்டுமா என்றால் பெரும்பான்மையான நாடுகளிலே மரண தண்டனை நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு சில கடம்போக்கான நாடுகளிலே இந்த மரண தண்டனை இப்பொழுதும் நடைமுறையில் இருக்கிறது. அதே போன்ற ஒரு நடவடிக்கை இலங்கையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதாகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மரண தண்டனை கைதிகள் இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுமா என்றால் இதற்கு மத தலைவர்களும் இப்பொழுது எதிர்ப்பை காட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். குறிப்பாக கர்தினல் மல்கம் ரஞ்சித் தரப்பினர் இவற்றுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பார்ப்போம், மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டால் ஒரு பயம் ஏற்படும். அவற்றின்பால் குற்றவாளிகள் குற்றம் செய்வதற்கு பின்னிப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. பார்ப்போம் என்ன இடம்பெறப் போகிறது என்று. சரி, இப்படி இருக்கின்ற நிலையில்தான் மஹிந்த ராஜபக்சவின் மற்றும் ஒரு நபர் யோசித ராஜபக்ச ஒரு விடயத்திலே இப்பொழுது சிக்கப்பட்டிருக்கிறார். இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு வாகனம் தொடர்பாக அவர் குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 2 மணித்தியாலங்கள் அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. ஒரு வாகனம் இறக்கப்பட்டு பாகமாக இறக்கப்பட்ட மற்றொரு வாகனத்தோடு பொருத்தப்பட்டு இவர்கள் அவற்றை பாவித்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், வாகனத்திலே அடிப்பாகத்தில் இருக்கின்ற செசி என்று சொல்லப்படுகின்ற அந்த செசியிலே ஒரு நம்பர் இருக்கிறது. அந்த இலக்கம் வேறொரு வாகனம் பேரிலே பதிவு செய்யப்பட்டு சுங்கத்திரைக்களத்தால் இறக்குமதி செய்யப்பட்ட அந்த வாகனம் இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டு அங்கே பல்வேறுபட்ட பாகங்கள் பொருத்தப்பட்டு ஒரு ஜீப் ரக வாகனமாகவே மாற்றப்பட்டிருக்கிறது. இவற்றின் பின்னணியில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தான் இது மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோசித ராஜபக்சவுக்கு சொந்தமானது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றின் அடிப்படையிலே தான் அவர் இப்பொழுது விசாரணைக்கு அழைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு வருகின்ற வழியில் பலர் நினைத்தார்கள் ஜோசி பாட்டி தொடர்பான ஏதோ ஒரு விசாரணைக்காக வருகிறார் என்று நினைத்த வேளையில் தான் இவர் இவ்வாறான ஒரு சம்பவத்தில் சிக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மற்றும் விசாரணைகளுக்கு வருவதெல்லாம் இப்பொழுது மஹிந்த ராஜபக்ச குடும்பங்களுக்கு சர்வசாதாரணமாக மாறிவிட்டன. அவர்கள் சர்வசாதாரணமாக நீதிமன்றம் வந்து செல்கிறார்கள். எனவே அப்படி ஒரு நடவடிக்கையாகத்தான் இருக்கும் என்று பார்த்தவளையில் தான் இவ்வாறான ஒரு செயற்பாடு இடம்பெற்றிருப்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தை ஏமாற்றி அரசாங்கத்துக்கு வரி செலுத்தாது இவரால் இந்த வாகனம் இறக்குமதி செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இவர் தொடர்பாக கருத்துக்களை வெளியிட்ட மஹிந்த ராஜபக்ச தரப்பு இந்த விடயம் தொடர்பாக ஒரு தெளிவுக்காகவே யோசித ராஜபக்ச அழைக்கப்பட்டிருக்கிறார் என்றும் அவர் அந்த வாகனத்தை இறக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு விடயம், யோசித ராஜபக்ச இந்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார், அவருக்காகத்தான் இது இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தினர் மேற்கொண்டதாக சொல்லப்படுகின்ற பல்வேறுபட்ட ஊழல்கள், அந்த ஊழல்களின் பின்னணியில் பலரது பெயர்கள் வந்து போகின்றன. தங்கள் பெயரில் செய்தால் தாங்கள் அகப்பட்டு விடுவோம் என்பதற்காக இவர்கள் வெவ்வேறு பெயர்களிலே இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற நிலையில்தான் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது 10ஓடு 11ஆக மஹிந்த ராஜபக்ச குடும்பத்துக்கு மற்றொரு வழக்கம் இப்பொழுது வந்து சேர்ந்திருக்கிறது.
பார்ப்போம் என்ன தீர்ப்பு வரப்போகிறது, எப்படியான தீர்ப்புகள் வரப்போகிறது என்பதை உங்களைப் போன்றுதான் நானும் ஆவலாக எதிர்பார்த்திருக்கின்றேன். ஈஸ்டர் தாக்குதலுக்கு ஒரு விமோசனம் வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நல்ல உறவுகளே, இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கிறது. மற்றும் ஒரு செய்தி குறிப்பில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.